இந்த திருக்குரான். இது பொய் கிடையாது, உண்மையான முக்கியமான அம்சங்கள் இதுல நிறைந்து இருக்கின்றது. ஆனா நம் சமுதாயம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தெரியுமா? இந்த குரானுக்கு நல்ல அருமையான பட்டு துணியை எடுத்து அந்த குரான் மேல வைத்து அழகாக போர்த்தி செல்ஃப்ல வைக்கிறதும், அதற்கு பத்தி சாம்பிராணி காட்டக்கூடிய சமுதாயம் நம்மள இருக்கிறாங்க. எதனா ஒரு மவுத்து வீட்டுல விழுந்துருச்சுன்னு சொன்னா அவர் தலையில் வைத்து ஓதக்கூடிய நிலை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. நிறைய கொள்கை இல்லாத மக்கள் வீட்டுல போய் பார்த்தா அவங்களுக்கும் குரானுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்து குரானை ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாடகைக்கு பணம் கொடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு சமுதாயத்துல மவுத்து வீட்டுல இருக்கிறத பார்க்கலாம். சில பேரு திருமணம் என்ற பேர்ல பிதத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஏராளம். அதுல ஒரு அம்சமா அந்த மாப்பிளைக்கு குரான்னா என்னன்னே தெரியாது, அத ஒரு அழகான ஜரிகை பெட்டியில போட்டு அந்த மாப்பிளையை வரவேற்பாங்களாம். வாசல்ல வைத்து அவர் தலையில அந்த குரானை வைத்து நடக்க வைத்து அந்த பூ மலர் அலங்காரங்களோடு மணமேடைக்கு அழைத்து வரக்கூடிய நிலை கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அல்லாஹ் எதை எப்படி சொல்றான்? உண்மையில இருந்து பொய்யை பிரிச்சிருக்கிறேன். இது நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது, அவருடைய வாழ்க்கை முறை குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு அதன் தூய வழியில் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல மக்களாக வல்ல நாயன் உங்களையும் என்னையும் ஆக்கிய அருள் புரிந்திருக்கின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்து அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக தூதர்களையும் அனுப்பி அவர்கள் மூலமாக வேதங்களையும் வழங்கினான். அந்த வரிசையில் நம்முடைய உம்மத்திற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்பி அவர்கள் மூலமாக திருமறை குர்ஆன் எனக்கூடிய வேதத்தை ஒரு அற்புதமாக நமக்கு வழங்கி இருக்கின்றான். இந்த திருமறை குர்ஆன் எதற்கு வழங்கப்பட்டது என்று நம் சமுதாயத்தில் பலர் அறியாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நம்முடைய சமுதாயத்தில் பெரும் மக்கள் வெறும் பெயர் தாங்கிகளாக இந்த அற்புத வேதமான திருமறை குர்ஆனை அதனுடைய நன்மைகளை அறியாமல் தன்னுடைய வாழ்க்கையை போக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம பார்க்கலாம். இந்த கொள்கையை உணர்ந்தவர்கள் கூட இந்த திருமறை குர்ஆனுடைய அனைத்து விஷயங்களையும் அறிந்தும் நாம் அந்த திருமறை குர்ஆனை பற்றி சிந்திக்காமல் பாராமுகமாக வாழ்ந்து வரக்கூடிய மக்களாக இருந்து வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கிடைத்த நேர்வழியை பற்றி நமக்கு சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கும்போது அது எதனால் கிடைக்கப்பட்டது என்ற செய்தியை சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நேர்வழிக்காகவே நாம் எவ்வளவு தியாகம் செய்ய வேண்டும் என்பதை உணராதவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய வசனத்தில் கூட இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த திருக்குர்ஆன் உங்களுக்கு அருளப்பட்டது, அது நேர்வழியை காட்டக்கூடியதாகவும் நேர்வழியிலிருந்து பொய்யை பிரித்து காட்டக்கூடிய தெளிவை உங்களுக்கு காட்டக்கூடியதாகவும் இந்த திருமறை குர்ஆன் இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த திருமறை வசனத்துல சொல்லுவான். அதற்காகத்தான் நீங்க நோன்பு வைங்க, இது உங்களுக்கு நேர்வழியை காட்டுது, உண்மையை தெளிவாக்குகின்றது, பொய்யை பிரித்து காட்டுகின்றது என்று திருமறையை தெல்ல தெளிவாக அதனுடைய சாராம்சத்தை விளக்கிட்டு அல்லாஹ் சொல்லுவான். கடைசியா நோன்பு நோக்க சொல்லிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக யாருக்கெல்லாம் அந்த நோன்புகள் இருந்து சலுகை என்பதையும் சொல்லிட்டு இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோன்பை கடமையாக்கியது உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இறைவனுடைய நேர்வழிக்காக, அல்லாஹ்வை நீங்கள் பெருமைப்படுத்திடுவதற்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேர்வழி என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் என்பது இந்த திருமறை குர்ஆன் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதரும் அதை சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் இந்த திருமறை குர்ஆனை
சொல்லி காட்டக்கூடிய நேரத்தில் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, முன் சென்ற நபிமார்களுக்கெல்லாம் அல்லாஹ் பல்வேறு அற்புதங்களை வழங்கினா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அற்புதங்களை வழங்கி இருக்கிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அற்புதங்கள் வழங்கி இருக்கிறான், பல்வேறு நபிமார்களுக்கு அற்புதங்களை கண் முன்னாக காட்டக்கூடிய ஒரு சம்பவத்தெல்லாம் திருமறை குர்ஆன் விளக்குது. அது மாதிரி ஒரு மிகப்பெரிய அற்புதமான இந்த திருமறை குர்ஆன் எனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு வாழும் அற்புதமாக இந்த திருமறை குர்ஆன் எனக்கு வழங்கப்பட்டது என்பதை அல்லாஹுடைய தூதர் தெல்ல தெளிவாக இந்த மனித சமுதாயத்திற்கு விளக்குறாங்க. இன்னொரு செய்தியில அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகிறது, நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்பவர்களுக்கு பெரிய கூலி இருக்குது. இந்த திருமறை குர்ஆனை நம்பினால் மட்டும் போதாது, நல்ல காரியங்கள் அவர்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு மறுமையில நிலையான பெரிய கூலி இருக்கின்றது என்று இந்த குர்ஆன் உங்களுக்கு நற்செய்தி கூறுதுன்ற. குர்ஆன் எப்படி சொல்லுதுன்ட்டு அல்லாஹ் சொல்றான், இது நேர்வழி கொடுக்குது. நேர்வழியை பின்பற்றி நாம நல்ல காரியங்கள் செய்தால் அந்த காரியத்திற்கான கூலியும் அல்லாஹ் மறுமையில உங்களுக்கு வழங்குறான்ற நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுதுன்ட்டு திருமறை வேதத்தை பத்தி திருக்குர்ஆன் நம்மிடம் பேசுகின்றது. அதே போல பொய்யையும் உண்மையையும் பிரித்து காட்டும் வழிமுறையை அகிலத்தாருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியதாக தனது அடியார்கள் மீது இறக்கியவன் பாக்கியவான். அல்லாஹ் திருமறையில சொல்றான். எப்பேற்பட்ட இறைவன் அவன்! பொய்யையும் உண்மையும் பிரிச்சு உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். யாருக்கு? என்னுடைய அடியாருக்கு, இறைவனுடைய அடியாருக்கு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கலாம் இந்த திருக்குர்ஆன். இது பொய் கிடையாது, உண்மையான முக்கியமான அம்சங்கள் இதுல நிறைந்து இருக்கின்றது என்பதை தெல்ல தெளிவா திருமறையில சொல்றான். ஆனா இத பார்க்கின்ற நம் சமுதாயம் இதற்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்க தெரியுமா? இந்த குர்ஆனுக்கு நல்ல அருமையான பட்டு துணிய எடுத்து அதை அந்த குர்ஆன் மேல வைத்து அழகாக போர்த்தி ஒரு செல்ஃப்ல வைக்கிறதும், அதற்கு பத்தி சாம்பிராணி காட்டக்கூடிய சமுதாயம் நம்மள இருக்கிறாங்க. எதனா ஒரு மௌத்து வீட்டில் விழுந்துருச்சுன்னு சொன்னா அவர் தொழுதிருக்கவும் மாட்டார், குர்ஆனும் ஓதி இருக்க மாட்டார், பிறருக்கு குர்ஆனை ஓத சொல்லி ஏவி இருக்கவும் மாட்டார். ஆனால் அவர் தலையில் வைத்து ஓதக்கூடிய நிலை மக்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்குது. நாம பார்க்கிறோம், நிறைய கொள்கை இல்லாத மக்கள் வீட்டில் போய் பார்த்தா அவங்களுக்கும் குர்ஆனுக்கும் சம்பந்தமே இருக்காது. அவங்க தலைமாட்டில் உட்கார்ந்து குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க. வாடகைக்கு பணம் கொடுத்து ஓதக்கூடிய ஒரு நிலையும் இன்னைக்கு சமுதாயத்தில் மௌத்து வீட்டில் இருக்கிறத பார்க்கலாம். சில பேர் திருமணம் என்ற பேர்ல பிதத்தான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் ஏராளம். அதுல ஒரு அம்சமா நிறைய மக்கள் கிட்ட பார்க்கிறோம், அந்த மாப்பிள்ளைக்கு குர்ஆன்னா என்னன்னே தெரியாது. அதை ஒரு அழகான ஜரிகை பெட்டியில போட்டு அந்த மாப்பிள்ளையை வரவேற்பாங்களாம். வாசல்ல வைத்து அவர் தலையில அந்த குர்ஆனை வைத்து நடக்க வைத்து அந்த பூ மலர் அலங்காரங்களோடு மணமேடைக்கு அழைத்து வரக்கூடிய நிலை கூட இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் இருக்குது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? உண்மையிலிருந்து பொய்யை பிரிச்சிருக்கிற இது நேர் வழி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய குணம் குர்ஆனாகவே இருந்தது, அவருடைய வாழ்க்கை முறை குர்ஆனாகவே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்படியான ஒரு அற்புதம் மிக்க ஒரு வேதத்தை நாம பாக்கெட்ல வைத்திருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் பாக்கெட்ல வந்துருச்சு தானே, எல்லார் செல்போன்லயும் அந்த குர்ஆன் இருக்கின்றது. முன்னெல்லாம் சின்னதா வரும், பாக்கெட்ல வச்சிருப்பாங்க. இன்னைக்கு திருமறை குர்ஆனை பிரித்து பிரித்து சர்ச்சிங் ஆப்ஷனோட தலைப்பு வாரியாக நம்ம பாக்கெட்லயே வைத்து இருக்கக்கூடிய ஒரு தான் நம்ம இருக்கிறோம். வீட்லயும் வச்சிருக்கோம், புக்கா பள்ளிவாசல்கள்லயும் இருக்குது. எத்தனை பேரு இந்த திருமறை குர்ஆனை நாம பொருள் உணர்ந்து படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அரபுல படிக்கிறோமான்னு கேட்டா நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம், எனக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னு நாம சொல்லுவோம். நிறைய பேர் எனக்கு அரபி ஓத தெரியும், எங்க டைம் இருக்கு, நான் அதை பொருள் உணர்ந்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை நான் எப்படி எடுக்கிறது? ஆனா ஒருத்தருக்கு வியாபாரத்துக்கு டைம் இருக்கும்,
மற்ற அம்சங்கள்ல டிவி பார்க்கறதுக்கு, செல்போன்ல பல்வேறு அம்சங்களை தேடி எடுப்பதற்கு இதற்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனா இதை பார்ப்பதற்கு டைம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய நேரத்துல சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதரை அவங்க பார்க்க முடியாம போயிடும். அதனால் அவரும் அவருடைய நண்பரும், நீ கொஞ்சம் வியாபாரத்தை பார்த்துக்க, இன்னைக்கு என்ன வகை செய்தி வந்ததோ அதை நான் பார்த்துக்கிறேன், நாளைக்கு நீ அதை பார்த்து கொண்டு முறை வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அன்றைக்கு இருந்த நபித்தோழர்கள் நமக்கு காட்டியிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். இப்படியான ஒரு திருமறை குர்ஆனை நாம ஓத முயற்சித்தோமா? கேட்டா எனக்கு 50 வயசாகுது, எனக்கு 60 வயசாகுது, எனக்கு 40 வயதாகின்றது, என்னால் ஓத முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலருக்கு தமிழ் படிக்க தெரியாது, ஆனால் அரபியை கற்றுக்கொள்ள முடியுமா என்று சொன்னால் கற்றுக்கொள்ள முடியும் என்பதுதான் திருமறை குர்ஆன் நமக்கு இதுவை படிப்பதற்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா இந்த திருமறை குர்ஆனை எதை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்று சொன்னால் உள்ளங்களை கொண்டு நான் பாதுகாக்கிறேன் அல்லாஹ். மனிதனுடைய உள்ளத்துல வச்சுதான் பாதுகாக்கிறேன். பல லட்சக்கணக்கான ஆஃபில்கள் இன்னைக்கு திருக்குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களாக இருக்கு. சிறியவரிலிருந்து முதியவர் வரை 6-7 வயது உள்ள குழந்தைகள் கூட அழகாக ஒரு வருடத்திற்குள் ஒரு திருமறை குர்ஆனையே முழுமையாக மனனம் செய்யக்கூடிய நிலையை சமகாலத்தில் நாம் நடத்தக்கூடிய இந்த இஃப்லு மதரசா மூலமாக பார்த்து வருகிறோம். வயதானவர்களுக்கு கஷ்டமான்னு சொன்னா கஷ்டம் கிடையாது என்பதுதான் திருமறை சொல்லக்கூடிய செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி. எப்படி நம்ம உள்ளத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஆட பதிய வைக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த திருமறை குர்ஆனை நாம ஆர்வமா ஓதணுமா, அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி தராங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய நன்மை தெரியுமா? இது திருமறை குர்ஆனுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு ஒரு நன்மை. ஒரு நன்மை என்பது அல்லாஹ்வுடைய கணக்கில் 10ஆக எழுதப்படும். ஒருவர் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு நன்மை அல்ல, அலிஃப் என்ற ஒரு எழுத்திற்கு அது 10 நன்மையாக ஆகும். ஒரு லாம் என்ற சொல்லுக்கு 10 நன்மை, மீம் என்ற சொல்லுக்கு 10 நன்மை, அலிஃப் லாம் மீம் என்று சொன்னால் 30 நன்மைகள் அது ஓதக்கூடிய மக்களுக்கு கிடைக்கின்றது. இந்த நன்மையை நாம முழுமையா அடையக்கூடிய முயற்சி எடுக்கணுமா வேணாவா? அலிஃப் லாம் மீம் 30 நன்மை. ஒருவர் இலகுவாக தனக்கு இருக்கக்கூடிய நேரத்தை ஒதுக்கிட்டு அதை திருமறை குர்ஆன் ஓதினார் என்று சொன்னால் அளப்பெரிய நன்மையை நமக்கு சொர்க்கத்திற்கு இட்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சக்தியாக இந்த திருமறை குர்ஆன் நமக்கு இருக்கின்றது என்று சொன்னால் நாம அதை தவற விடுவோமா? இன்னொரு செய்தி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க குர்ஆனை ஓதுங்கப்பா, நீங்க குர்ஆனை ஓதுனீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அது மறுமை நாளில் ஒரு மனிதனுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. ஒருத்தர் காலையில வராரு, பள்ளிவாசலுக்கு வராரு, தொழுகிறாரு, இறைவனுடைய வசனங்களை அவர் பள்ளியில அமர்ந்து ஓதுறாரு, வீட்டிலேயே ஓதுறாரு, அதை தொடர்ச்சியாக அவர் மரணிக்கக்கூடிய தருவாய் வரல ஓதுறாரு. அதை ஓதனார் என்று சொன்னால் அந்த குர்ஆன் அவருக்கு மறுமை நாளில அது பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். என்ன தினந்தோட ஒரு ஓதனாரு, நாம முழுமையா அதை பொருளிலிருந்து ஓதணும்னு சொன்னா நம்ம உள்ளத்துல அது இறங்கும்ல. உள்ளத்துல இறங்குனா என்ன ஆகும்? நம்ம செயல்கள்ல அது வெளிப்படுமா இல்லையா? செயல்களை வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்மை வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணியா இருக்குமா இல்லையா? அந்த காரணியை கொண்டு நமக்கு மறுமையில் அது சஃபாத்து செய்யுதுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வேதம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்பகராவும் ஆலு இம்ரானும் தினந்தோறும் ஓதினார் என்று அந்த மறுமையில நமக்காக அந்த சிபாரிசு செய்யக்கூடிய அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தும் அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆர்வம் ஊட்டுறாங்க இந்த திருமறை குர்ஆனை ஓதறதுக்காக. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னு சொன்னா, யார் ஒருவர் இந்த திருமறை குர்ஆனை மனனம் செய்து தங்கு தடை இல்லாம அவங்க ஓதுறாங்கன்னு சொன்னா அவங்க வானவர்களுடன் அவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. நாம அதற்கு முயற்சி செய்யணும். அதே ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் சிரமம் மேற்கொண்டு இந்த குர்ஆனை
தடுமாறி ஓதுறாங்களோ அவங்களுக்கு 2 கூலி இருக்குதுன்றாங்க. எப்படி பாருங்க, நம்மள ஆர்வம் ஊட்டுறாங்க. நாம கத்துக்கணுமா, ஓதணுமா, அதற்கான முயற்சி எடுக்கணுமா? நாம வெக்கப்படுவோம் என்னன்ட்டு. அவர்கிட்ட ஓதனா நம்ம திக்கு ஓதுறத பார்த்து அவர் கிண்டல் இடிப்பாரோ. 2 நன்மை, 2 கூலி. வயசு வித்தியாசம் இருக்கே, மண்டையில ஏறுமா? எத்தனை வாட்டி சொன்னாலும் ஏதலையே. நாம ஓதுறோம், முயற்சிக்கிறோம், நாம அதற்குண்டான ஆர்வத்தோடு உட்கார்றோம். அதற்கு அல்லாஹ்வுடைய கூலி இருக்குதா இல்லையா? முயற்சி செய்தியான் மறுமை நாள்ல கேட்கும் பொழுது, நான் தினந்தோறும் முயற்சி செய்தேன், அதற்காக நான் பாடுபட்டேன். இந்த அப்போ உனக்கு 2 கூலி. அதான அதனுடைய அர்த்தம். அப்போ அதற்காக நாம தயாராக இருக்கணுமா வேணாவா? நாம எல்லா வேலைகளையும் சரியாக செய்கின்றோம், மார்க்கத்துக்கான அநேக காரியங்களை நாம செய்கிறோம். 1 மாத காலம் நோன்பு வையினா வைக்கிறோம், தொழுகைக்கு 5 வேளை வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். திடீர்னு இமாம் வரவில்லை என்றால் நாம் தொலை வைக்க தயங்குகின்றோம், பார்க்கிறோம். ஏன்? எனக்கு குர்ஆன் வசனம் மனனம் இல்லை, குர்ஆன் ஓத தெரியாது. நம்மில் பல பேர் சொல்லக்கூடிய செய்தியாகவே இருக்குது. இந்த சாக்கு போக்கெல்லாம் மறுமையில எடுப்படுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்கலையா? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கான வழிமுறையை சொல்லலையா? இன்னைக்கு இளைய தளங்களை நீங்க நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், சில மணி நேரங்களிலே திருமறை குர்ஆனை நீங்கள் ஓதலாம் அப்படின்ற குர்ஆனை ஓதி கொடுக்கக்கூடிய எத்தனையோ வகுப்புகள் இருக்கின்றது. நம்ம ஜமாத்து சார்பாக ஆலிம்கள், ஆஃபில்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. எந்த நேரம் எப்பொழுது உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் நீங்க ஓத முயற்சித்து இங்க வந்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா? ஏன் சொன்னா அவங்களுக்கு அது நன்மை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்கள யார் சிறந்தவங்க தெரியுமா? குர்ஆனை தான் மட்டும் கத்துக்கணும் சிறந்தவங்க கிடையாது. யார் ஒருவர் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர்கள்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு அருமையான வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறாங்க. அப்போ எப்படியான ஒரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆன்ல இருந்து நமக்கு கிடைக்கப்படுகின்றான் என்பதை நாம சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறான். அதே போல ஒரு பள்ளிவாசல்ல நாம உட்கார்ந்து இருப்போம், திருமறை குர்ஆனை ஓதுவோம். ஒரு சிலர் சத்தமிட்டு ஓதுவாங்க. ஃபஜர் நேரத்தில் திருமறை குர்ஆனை ஓதி அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு சிலர் கேட்பாங்க, ஒரு சிலர் வேணான்ட்டு எழுந்து போயிடுவாங்க. ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, குர்ஆனை ஓதும் போது அதை என்ன பண்ணுங்க, செவி மடுத்து கேளுங்கள், வாயை மூடிக்கிட்டு இருங்க, நீங்கள் அருள் செய்யப்படுவீங்கன்றாங்க. குர்ஆனை யாருன்னா ஓதுறாங்கன்னா அதை செவி மடுத்து கேளுங்க, வாயை மூடிக்கிட்டு இருங்க, நீங்க அல்லாஹ்வுடைய அருள் செய்யப்படுவீங்க. மலக்குமார்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த சபையில மலக்குமார்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுவார்களாம். எப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு! தினந்தோறும் பள்ளிவாசல்ல திருமறை குர்ஆன் ஓதப்படுது, அதை நாம செவியேத்து கேட்போமா? நம்முடைய சிந்தனை வேறு விதமா இருக்கும். அந்த நேரத்தில் யாருன்னா ஒரு நண்பரை பார்ப்போம், அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்கும். ஆனா திருமறை குர்ஆனுக்கு நீங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல தெள்ள தெளிவாக விளக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை என்ன பண்ணாதீங்க, நீங்க மண்ணறைகளாக ஆக்கிடாதீங்க, கபரஸ்தான் ஆக்கிடாதீங்க. எந்த ஒரு வீட்டில் சூரத்துல் பக்ரா அத்தியாயம் ஓதப்படுகின்றதோ, திருமறை குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுது, தொழுகை நடைபெறுகின்றது, அந்த திருமறை குர்ஆனில் அல் பக்ராவுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் என்ன பண்ணுவானா ஷைத்தான், அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடுவான். தொழுகை இல்லாத இடம் மண்ணறை, தொழுகை இல்லாத வீடு, குர்ஆன் ஓதுதல் இல்லாத வீடு மண்ணறை, அங்க ஷைத்தான் ஈஸியா உள்ள நுழைஞ்சிடுவான். பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள் இதன் மூலமாக நமக்கு வரும். இன்னொரு செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு மேலாக போய், ஒருத்தர் இரவுல படுக்க செல்லும் பொழுது ஆயத்துல் குர்சி ஓதுங்க, அதற்கு பகரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த இரவு முழுவதும் உங்களுக்கு ஒரு மலக்கை நியமிப்பான். ஆயத்துல் குர்சி ஓதணும்னு சொன்னா நமக்கு அல்லாஹ் பாதுகாப்பு தருவான் இரவு முழுவதும் மலக்குமார்களை வைத்து. அந்த நேரத்தில் ஷைத்தான் என்ன பண்ணுவானா, உங்களை விட்டு விரண்டு ஓடிடுவான்.
அப்படின்ட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை நாம கிடைக்க பெற்றிருக்கின்றோம். நமக்கு இருக்கக்கூடிய நேரங்களுக்கு மத்தியில எவ்வளவோ டைம் இருக்குது. நாம் அதை பள்ளிவாசலுக்கு தான் வந்து தொழுவணுமா, ஐங்காலம் தொழுவை மாதிரி கடமையான்னு கேட்டா எங்கு வேணாலும் எப்படி வேண்டாலும், பிரயாணத்திலும் சரி, கடையிலும் சரி, இல்லத்திலும் சரி, நாம் அற்புத வேதத்தை நம்மளுடைய வார்த்தைகளால் நாம ஓதும் பொழுதும் அதை நடைமுறைப்படுத்தும் பொழுதும் நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நமக்கு சொர்க்கத்தை கிடைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். மலக்குமார்கள் எல்லாரும் நம்ம கூட இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த திருமறை குர்ஆன் நமக்கு வழங்கி இருக்கின்றது என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த திருமறை குர்ஆனை பற்றி அதை நாம் எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றியும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த திருமறை குர்ஆனை ஒரு கயிறாக அல்லாஹ் சொல்றான். நீங்க அல்லாஹ்வுடைய கயிற்றை நீங்க பற்றி பிடித்துங்க. நம்மளை பார்த்து சொல்றான், இந்த திருக்குர்ஆனை எல்லாரும் பற்றி பிடிச்சிங்க. ஒற்றுமைன்னு சமுதாயத்தில் சொல்றாங்க. ஒற்றுமை எதனால் ஏற்படும்? இந்த திருமறை குர்ஆனால் ஏற்படும். அதை நீங்க பற்று பிடிச்சுக்குங்க. வலா தஃபர்ரக்கு, நீங்க பிரிந்துடாதீங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருளை நீங்க நினைச்சு பாருங்க. இந்த நேர்வழி என்ற அருள். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பகைவராக இருந்தீங்க, ஒரு காலத்துல சண்டையிட்டு கொண்டு இருந்தீங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அவனுடைய அருளால் உங்களுடைய உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா. என்ன பண்ணிட்டீங்க? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க. நேத்து வெறும் அவர் தர்காவுக்கு போவாரு, நம்ம எதிர்ப்பார். நாம அவருக்கு இந்த திருமறை வேதத்தை பற்றி நாம சொல்லுவோம், சுன்னாவை பற்றி சொல்லுவோம். முதல்ல மறுப்பார், அவர் படிப்பார், நேர்வழி பெறுவார். உடனே என்ன ஆகும்? நமக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுவார், நமக்கு உற்ற தோழராக நிற்பார். அல்லாஹ்வுடைய திருமறையில சொல்றான், நரகத்தினுடைய விளிம்புல நீங்க இருந்தீங்க, பார்க்கலையா? நாமளும் ஒரு காலத்துல குஃப்ருல தானே இருந்தோம், ஷிர்க்ல தானே இருந்தோம், நரகத்தினுடைய விளிம்புல இருந்தீங்க. அல்லாஹ் என்ன பண்ணா? ஒரே ஒரு கரம் கொண்டு உங்களை என்ன பண்ணிட்டான்? காப்பாற்றிட்டான். நீங்க சொர்க்கவாதி ஆயிட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், இதை நினைச்சு பாருங்க. நீங்க நேர்வழி பெறறதுக்காக இதை நான் குர்ஆன்ல சொல்றேன். நான் உங்களுக்கு எப்படி சொல்றான் பாருங்க. நீங்க நேர்வழி பெறணுன்றதுக்காக இந்த வசனத்தை நான் சொல்றேன். எப்படியான ஒரு வாய்ப்பு! இந்த குர்ஆனை பற்றி பிடிச்சிடுங்க, பிரிஞ்சிடாதீங்க. பிரிஞ்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக திருமறையில சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். இன்னொரு வசனத்துல சொல்றான், இந்த குர்ஆன் நேரானதற்கு வழிகாட்டுகின்றது, நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்வோருக்கு பெரிய கூலி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான்ல. திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னொரு செய்தியில சொல்லக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய கயிறுன்றான். இந்த திருமறை குர்ஆனை எப்படி ஒப்புறான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய கயிறு, இந்த கயிறை நீங்க பற்றி பிடிச்சீங்க. அதே போல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்ல, வமா அன்ஸல்னா குர்ஆன ஹாதா ஜபலில், இந்த குர்ஆனை ஒரு மலை மேல நான் இறக்கி வச்சிருந்தேன்னு சொன்னா என்ன பண்ணுமா? அந்த மலை அல்லாஹ்வுடைய அச்சத்தால பணிந்து அடிச்சு நொறுங்கிட்டு இருக்கும், பணிந்து நொறுங்கிட்டு இருக்கும். இந்த மனிதன்க கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இத அலட்சியமா இருந்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு ஒப்பாக அநேக வசனங்களும் இருக்குதா இல்லையா? ஏதோ இந்த ரமலான் மாசத்துல குர்ஆன் அரங்கச்சு, அதனால நான் நோன்பு நோட்டுறேன், இந்த ரமலான் மாசத்துல குர்ஆனை நிறைய ஓதுனா நிறைய நன்மை கிடைக்குது, அத்தோடு நான் என்னுடைய பரணைக்குள்ள வைத்துக் கொள்ளுவேன், அதை நான் அணுக மாட்டேன், அதை பொருளிலிருந்து வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற ஒரு சூழல் இருந்தது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேடாக விளையும் என்பதை நாம் புரிந்துணர்ந்து அல்லாஹ் நம் சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன் என்ற அந்த ஒரு நேரிய வழியை பற்றி பிடித்துக் கொண்டு அதற்கு உயிரோட்டமான வாழ்க்கை நெறியாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு தினந்தோறும் அதை ஓதி இறைவனுடைய பரிந்துரையை பெறக்கூடிய மக்களாக நாம் இருப்போம் முயற்சிப்போம் என்று சொல்லிக்கொண்டு வல்ல நாயன் அப்பேற்பட்ட முயற்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல அடியார்களாக உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.